அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு 12 திருத்தூதர்களை தன்னுடைய பணிக்காக அனுப்பி வைக்கின்றார். இயேசு அவர்களை இருவராக அனுப்புகின்றார். அதாவது கடவுளின் பணி என்பது தனி மனித பணி அல்ல, மாறாக கூட்டு குழும பணி. மேலும் இருவராக செல்கின்ற பொழுது ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள முடிகின்றது, பணியை ஒவ்வொருவராக பகிர்ந்து கொள்ள முடிகின்றது, இன்னொருடமிருந்து கற்றுக்கொள்ள முடிகின்றது. இயேசு அவர்களுக்கு தீயாவி விரட்டுவதற்கான அதிகாரத்தை அளிக்கின்றார். இதை குறிக்கிறது என்றால் இயேசு ஒரு சிறந்த தலைவன் என்பதை காட்டுகின்றது. தன்னிடம் இருக்கின்ற வலிமையை, அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கு அளிக்கின்றார். தலைமைத்துவ பண்பு என்பது சீடர்களுக்கு, தொண்டர்களுக்கு பணியை பகிர்ந்து அளித்து அவர்களை எதிர்காலத்தில் சிறந்த தலைவனாக அவரது பணிக்கு மாற்றுவதுதான். அதை இயேசு செய்கின்றார். அதன் பிறகு பணியில் என்ன செய்ய வேண்டும், எதை எடுத்து செல்லக்கூடாது என்று அறிவுரை வழங்கின்றார். அதாவது பணி என்பது கடவுளுடையது, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வது தான். இது ஒரு தனி மனித விருப்ப ஆசையான பணி அல்ல. எப்போது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற போது பணி நன்றாக அமைகின்றது. மேலும் கைத்தடியை தவிர உணவோ, பையோ, பணப்பையோ எதுவும் எடுத்து செல்லக்கூடாது என்று கூறுகின்றார். ஏனென்றால் நம்மிடம் அனைத்தும் இருக்கின்ற பொழுது நான் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை, கடவுளையும் கூடத்தான். எனவே எதுவும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நம் கடவுளை சார்ந்து இருக்கின்றோம், அதே போல பிறரையும் சார்ந்து இருக்கின்றோம். அவ்வாறு சார்ந்து இருக்கின்ற பொழுது நாம் ஒருவரிடம் நல்ல உறவில் இருப்போம். அதைத்தான் இயேசு விரும்புகின்றார். எனவே சிந்திப்போம், எனது பணி குழும பணியாக இருக்கின்றதா? எனது அதிகாரத்தையும் பணியையும் நம் பிறரிடம் பகிர்ந்து கொள்கிறேனா? கடவுளையும் பிறரையும் சார்ந்து வாழ்கின்றேனா? ஆமேன்.